சரி கவனிப்பா. ஸோ முதல்ல இப்போ யூசர் இன்டர்ஃபேஸில் என்ன இருக்குது, இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரிப் ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோகால். எதுக்காக இந்த டாப்பிக்கை பார்க்குறோம்னா, இப்போ நம்ம ஏசிஎல் பண்ணுறோம், ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டு, நேட்டு, இல்லை ஒரு ஃபயர்வால் பண்ணுறோம். ஸோ என்ன ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டியில் ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணாலும் அதுக்கு ரவுட்டிங் பண்ணி ஆகணும். ஸோ ரவுட்டிங்னு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். சுவிட்சிங் இருக்குது, ரவுட்டிங் இருக்குது. சுவிட்சிங்கில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நெட்வொர்க் தான் கொடுக்க முடியும். நீங்கள் சுவிட்சு வந்து நெட்வொர்க்கை ஸ்ப்ளிட் பண்ணும், அவ்வளோதான். ஆனால் ரவுட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் இன்புட்டை வாங்கி அதை டெலிவர் பண்ணும். ஆனால் சுவிட்சில் ஒரே ஒரு நெட்வொர்க் தான் கொடுக்க முடியும். ரவுட்டரில் மல்டிபிள் நெட்வொர்க்கை இன்புட்டாக கொடுக்கலாம். இதுதான் வித்தியாசம். ஸோ மல்டிபிள் நெட்வொர்க்கை நீங்கள் கொடுக்குறீங்க ரவுட்டரில் அப்படின்னா, அதுக்கு ரவுட்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. ரவுட்டிங் நீங்கள் செட் பண்ணணும், அதாவது ஐபி ரூட்டை செட் பண்ணணும். ஸோ ஐபி ரூட்டை செட் பண்ணுறதுக்கு 4 மெத்தட் இருக்குது. அதில் நம்ம யூஸ் பண்ண போகிறது ரிப் ரவுட்டிங். இது வந்து டைனமிக் டைப் ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெமிலியராக எல்லா நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரவுட்டிங் மெத்தட் ரிப் ரவுட்டிங். இதுலேயும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. மேக்ஸிமம் 15 ரவுட்டர் வரைக்கும் கான்ஃபிகர் பண்ணலாம் இந்த ரிப் ரவுட்டிங்கை வச்சு. அதுக்கு மேலே நீங்கள் ரவுட்டரை கான்ஃபிகர் பண்ணுறீங்க அப்படின்னா OSPF அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த டைப் தான் யூஸ் பண்ணணும். அதில் 65,535 ரவுட்டரை யூஸ் பண்ணலாம் OSPF ரவுட்டிங்கில். நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது ரிப் ரவுட்டிங். ஸோ 15 ரவுட்டர், சின்ன நெட்வொர்க் அப்படின்னா 15 ரவுட்டருக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் வைட் ஏரியா நெட்வொர்க் போகிறீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு OSPF தேவைப்படும். ஸோ வேனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OSPF தேவைப்படாது, ஏன்னா அத்தனை ரவுட்டருக்கான தேவை இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிப் ரவுட்டிங். ரிப் ரவுட்டிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் என்னெல்லாம் இருக்குது, அதில் நீ என்னெல்லாம் பண்ணணும் அது முதல்ல சொல்லிடுறேன். நீ ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு மெனு இருக்குது பாருங்கள், இருக்கா? ஆப்ஷன்ஸ் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு வருதா? ஸோ ப்ரிஃபரன்ஸ் உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் பண்ண வேண்டியது ஆல்வேஸ் ஷோ போர்ட் லேபிள்ஸ் இன் லாஜிக் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்கும், இருக்கா? அந்த செக் பாக்ஸை எனேபிள் பண்ணணும். ஆல்ரெடி எனேபிள் ஆகிருந்துன்னா விட்டுரு. எனேபிள் ஆகலை, அது செக் பாக்ஸ் கிளிக் பண்ணலை அப்படின்னா கிளிக் பண்ணிவிடு. ஸோ மற்ற எதுவுமே தேவையில்லை. நமக்கு தேவைப்படுறது இந்த ஒரு ஆப்ஷன் தான், ஆல்வேஸ் ஷோ போர்ட் லேபிள்ஸ் இன் லாஜிக்கல் ஒர்க் ஸ்பேஸ். இது எதுக்காக அப்படின்னா, இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் ரவுட்டரில் ஒவ்வொரு போர்ட்டோட நம்பர் காட்டும். ஏன்னா நம்ம கான்ஃபிகர் பண்ணும்போது போர்ட் நம்பர் மஸ்ட்டு, நம்ம அதுக்கான ஐபி அசைன் பண்ணும்போது. ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் போர்ட் நம்பர் ஷோ ஆகும் நம்ம ஒர்க் ஸ்பேஸில். ஸோ இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் சேவ் ஆப்ஷன்லாம் எதுவுமே இருக்காது, ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூசர் இன்டர்ஃபேஸில் சாஃப்ட்வேருக்குள்ளே பண்ண வேண்டியது இது ஒன்று தான். அதுக்கு அடுத்தது இது எல்லாமே வேர்டில் இருக்கிற மெனு தான் இருக்கும், அதாவது ஃபைலு. ஸோ நியூ ஃபைல், ஓப்பன், சேவு, பிரிண்ட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம நார்மல் MS ஆஃபீஸில் இருக்கிறது தான். அதே மாதிரி அண்டு, ரீடு, ஜூமு, மற்ற எதுவுமே நமக்கு தேவையில்லை, யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்படியே கீழே வந்தீங்கன்னா டெலீட்டு. ஸோ ஒரு ஆட் பண்ண ஒரு காம்பவுண்டை டெலீட் பண்ணுன்னா இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டும் டெலீட் பண்ணலாம். கீபோர்டில் டெலீட் ஆப்ஷன் இருக்குது, டெலீட் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த காம்பவுண்டை செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், இங்கே இது தேவையில்லை, இங்கே பிளேஸ் நோட் அப்படின்னு இருக்குது. இந்த பிளேஸ் நோட்டை கிளிக் பண்ணி நம்ம டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கலாம். ஸோ ரிப் ரவுட்டிங். ஸோ ரிப் ரவுட்டிங் தான் இப்போ பண்ண போகிறோம். ரிப்போட எக்ஸ்பான்ஷன் ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ நான் இதை ஜூம் பண்ணியிருக்கேன். இப்படி இங்கே ஜூம் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டு வந்து ஜூம் ஆகும். அதை நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணியாச்சா? ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி மூவ் பண்ணிக்கலாம். கர்சரை நீங்கள் அப்படியே கொண்டு போய் லெஃப்ட் கிளிக் பண்ணி நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அடுத்தது இதுக்கு பார்டர் கொடுக்கணும். ஸோ கொஞ்சம் இதை அட்ராக்டிவாக மாற்றணும் அப்படின்னா இங்கே பக்கத்தில் பாருங்கள் ட்ரா ரெக்டாங்கிள் அப்படின்னு இருக்கும். இது வந்து பேலட், ஓகேவா, கலர் பேலட் சொல்லுவோம். ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா பேலட் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் அவுட்லைன் நம்ம கொடுக்க போகிற அந்த பாக்ஸுக்கு அவுட்லைன் என்னவாக இருக்கணும். ஸோ அவுட்லைனை கலர் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கணும். அதே மாதிரி ஃபில் கலர் நோ ஃபில்ல இருக்கும், அதை ஃபில் கலர்னு கொடுக்கணும். இங்கேயும் அதே மாதிரி அவுட்லைனை செக் பண்ணணும். கிளிக் பண்ணால் தான் அந்த கலர் செட் ஆகும். ஸோ ஃபில் கலர் கொடுத்துட்டு செலக்ட் ஃபில் கலர் கொடுக்குறோம். அதில் போயிட்டு இங்கே பிங்க் கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு மவுஸ் கர்சர் பார்த்தீங்கன்னா ஓகேவா. ஸோ இப்போ நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இதை சென்டராகவும் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்க்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் நீட்டாக. ஸோ இப்போ டைட்டில் கொடுத்தாச்சு. இப்போ கான்ஃபிகரேஷனுக்கு போயிடலாம். ஓகேவா. ஸோ இது வரைக்கும் ஓகேவா. ஸோ இதை முடிச்சிங்க அப்படின்னா இப்போ நான் பண்ண போகிறது ஒரு 3 ரவுட்டர். அதிகமாக ரவுட்டர் எடுத்துல 15 ரவுட்டர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ண போகிறது வெறும் 3 ரவுட்டர். 3 ரவுட்டர் லூப்பில் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள், இங்கே லெஃப்ட் சைடு பாட்டம் கார்னரில் பாருங்கள் நெட்வொர்க் டிவைசஸ் அப்படின்னு இருக்கும். அதுதான் செலக்ட் ஆகிருக்கும் டிஃபால்ட்டாகவே ஆயிருக்கு இல்லையா. அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரவுட்டர் கனெக்ட் ஆகிருக்கும். ரவுட்டர் தான் காட்டும். ஓகேவா. நெட்வொர்க் டிவைசஸ் கீழே ரவுட்டர். இப்போ நான் யூஸ் பண்ண போகிற ரவுட்டர், இப்போ ரவுட்டர் நான் கிளிக் பண்ண உடனே ஆல்ரெடி கிளிக் ஆகி தான் இருக்குது. இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரவுட்டர்லாம் காட்டும். நான் அதில் யூஸ் பண்ண போகிறது 2901. 2901 ஒரு ரவுட்டர் இருக்கும். இருக்கா 2901 நெட்வொர்க் டிவைஸில் செலக்ட் ஆகிருக்கும். கீழே ரவுட்டர் செலக்ட் ஆகிருக்கும். அப்படியே இங்கே பக்கத்தில் ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 2901 இருக்கும். இருக்கா. ஸோ அந்த 2901 அப்படியே செலக்ட் பண்ணி ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே கொண்டு வாங்க. ஜஸ்ட்டு பிக் அண்ட் பிளேஸ் தான். அதை பிக் பண்ணுறீங்க, ஒர்க் ஸ்பேஸில் ப்ளேஸ் பண்ணுறீங்க. ஸோ மறுபடியும் இன்னும் ஒரு 2901 ப்ளேஸ் பண்ணுங்கள். அடுத்தது இன்னும் ஒரு 290வையும் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ 3 2901 ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். 3 ரவுட்டர். இப்போ எனக்கு 3 ரவுட்டருக்கு 3 சுவிட்சை ப்ளேஸ் பண்ணணும். என்னோடய ஸ்க்ரீன் ரொம்ப ஜூமில் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் இன்னும் காம்பவுண்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ நான் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. நான் இதை ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக அதை ஸ்பேஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்தது பண்ண வேண்டியது, இந்த ரவுட்டரில் டேரெக்டாக பிசியை கனெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ நான் சுவிட்சை யூஸ் பண்ணிக்கிறேன். அதே நெட்வொர்க் டிவைசஸ் ரவுட்டருக்கு பக்கத்தில் சுவிட்சஸ் அப்படின்னு இருக்கும். இருக்கா. ஸோ சுவிட்சஸை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே நான் செலக்ட் பண்ண போகிற சுவிட்சு 2960. 2960 அப்படிங்கிற சுவிட்சு 3 சுவிட்சை எடுத்துக்கிறேன். இங்கே ஒரு சுவிட்சை ப்ளேஸ் பண்ணுறேன். இங்கே பக்கத்தில் ஒரு சுவிட்சு, இதுக்கு பக்கத்தில் ஒரு சுவிட்சு. ஓகேவா. ஸோ 3 சுவிட்சை ப்ளேஸ் பண்ணியாச்சு. ரொம்ப ஜூமில் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் நான் மறுபடியும் ஒரு ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. அடுத்தது ஒவ்வொரு சுவிட்சுக்கு பக்கத்துலேயும் ஒரு பிசி. ஓகேவா. ஸோ இப்போ நான் ஒரு பிசி எடுக்கிறதுக்கு நெட்வொர்க் டிவைஸ் பக்கத்துலேயே எண்ட் டிவைசஸ் அப்படின்னு இருக்கும். நெட்வொர்க் டிவைசஸ் பக்கத்தில் எண்ட் டிவைசஸ் பிசி சிம்பிளே போட்டிருக்குவாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிசி இங்கே காட்டும். ஸோ அப்போது 3 பிசி எடுங்க. இந்த சுவிட்சுக்கு பக்கத்தில் ஒரு பிசி, இந்த சுவிட்சுக்கு பக்கத்தில் ஒரு பிசி, இந்த சுவிட்சுக்கு பக்கத்தில் ஒரு பிசி. ஸோ ப்ளேஸ் பண்ணியாச்சா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு ரவுட்டர் இருக்கு இல்லையா, ரவுட்டர் 0 மேலே மவுஸ் ஓவர் பண்ணிங்கன்னா, அதாவது மவுஸை கொண்டு போய் அந்த ரவுட்டர் மேலே கொண்டு போனீங்கன்னா அங்கே போர்ட்டு காட்டும். 3 போர்ட்டு காட்டுதா. ஜிகாபைட் ஈத்தர்நெட் 0/0, ஜிகாபைட் ஈத்தர்நெட் 0/1, VLAN 1. எனக்கு தேவைப்படுறது சீரியல் போர்ட்டு.
சீரியல் போர்ட் தான் எனக்கு வேணும், அதில் சீரியல் போர்ட்டே இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ரவுட்டரை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும், ஃபிசிக்கலுக்குள்ளே வரும். ரவுட்டரை டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பு வரும் உங்களுக்கு. வந்துருச்சா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், ரவுட்டரை நம்ம வந்து ஆஃப் பண்ணணும். ரவுட்டர் ஆனில் இருக்குது. ரவுட்டரோட சுவிட்ச் எங்கே இருக்குன்னா இங்கே பாருங்கள், என் கர்சர் எங்கே இருக்குன்னு தெரியுதா? ஸோ அங்கே வந்து 1 0ன்னு போட்டிருக்கோம். அந்த 1 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது ஆஃப் ஆகிடும். ஓகேவா? ஸோ 0வை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆஃப் ஆகிடும். 1 ப்ரெஸ் பண்ண ஆன் ஆகிருக்கும். ஸோ 0வை ப்ரெஸ் பண்ணியாச்சு. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அது ஆஃப் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே லெஃப்ட் சைடில் மாடல்ஸ்னு இருக்கா, அதில் லெஃப்ட் சைடு மாடல்ஸில் HWIC2Tன்னு ஒரு மாடல் இருக்கும். நீங்கள் கர்சரை ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும் எங்கே இருக்குன்னு. இங்கேயே வரேன். இந்த இடத்துல இருக்கு பாருங்க, HWIC2T. அதை அப்படியே இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் கொண்டு வந்து இங்கே பிளேஸ் பண்ணணும். ஸோ பவர் வந்து ஆனில் இருக்குது, அதனால் ஆஃப் பண்ண சொல்லுங்க. நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ரெண்டாவது HWIC2T, மூணாவது HWIC2T, நாலாவது HWIC2T. ஸோ இதெல்லாம் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப பவரை வந்து ஆன் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல பவரை வந்து ஆன் பண்ணுறீங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பிளேஸ் பண்ணணும், திரும்ப ஆன் பண்ணிவிட்டு வெளில வந்துடணும். ஸோ ஆன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பக்கத்தில் கான்ஃபிக் அப்படின்னு இருக்கும், கான்ஃபிக் மெனு. கான்ஃபிக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு சீரியல் போர்ட்டு இங்கே காட்டும். முன்னாடி காட்டினது வெறும் ஜிகாபைட் மட்டும் தான் காட்டியிருக்கோம். இப்போது சீரியல் போர்ட்டு 4 சீரியல் போர்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ 0/0/0/0 ஆரம்பித்து 0/1/1 வரைக்கும் 4 சீரியல் போர்ட்டு ஆட் ஆகிருக்கு. சேம் இதே ப்ரொசீஜரை மீதி இருக்கிற 2 ரவுட்டருக்கும் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரெண்டாவது ரவுட்டர், அதாவது ரவுட்டர் 1க்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஆஃப் பண்ணிக்கிறேன். ரவுட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் HWIC2Tயை வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஆன் ஆகிருந்துன்னா ப்ளேஸ் ஆகாது, அதை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ப்ளேஸ் பண்ணணும். திரும்ப நீங்கள் அதை மறக்காமல் ஆன் பண்ணிடணும். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணுறீங்க, திரும்ப ஆன் பண்ணிவிட்டு கான்ஃபிக்குள்ளே போயிட்டு இங்கே செக் பண்ணிக்கிறீங்க போர்ட்டு காட்டுதான்னு. சீரியல் போர்ட்டில் போர்ட்டு காட்டணும். ஸோ நான் அது கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியாச்சு. நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு மூணாவது ரவுட்டருக்கு போயிடுறேன். ஸோ மூணாவது ரவுட்டரில் சேம் ப்ரொசீஜர், ஆஃப் பண்ணிடுறேன். HWIC2Tயை ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ திரும்ப பவரை வந்து ஆன் பண்ணிடுறேன். கான்ஃபிக்குள்ளே போய் செக் பண்ணுறேன், போர்ட் இருக்குது. ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ 3 ரவுட்டருக்கும் நான் அந்த மாடல் சீரியல் மாடலை ஆட் பண்ணிவிட்டு சீரியல் போர்ட்டை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு நீங்கள் இந்த மவுஸ் ஓவர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரியல் போர்ட்டு காட்டும். ஓகேவா? 0/0 ஆரம்பித்து 0/3/1 வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ண எல்லா மாடலுமே காட்டும். ஒவ்வொரு மாடலில் 2 சீரியல் போட்டிருக்கும். இப்போ 4 மாடல் ஆட் பண்ணியிருக்கோம், 8 சீரியல் போட்டு ஆட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ கனெக்ஷன் கொடுக்க வேண்டியதான். ஸோ கனெக்ஷன் கொடுக்க என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், ஒரு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மெனு இருக்கும், கனெக்ஷன் மெனு. இதை போய் கிளிக் பண்ணுறீங்க. நம்ம ஆட்டோமேட்டிக்காக தான் மேக்ஸிமம் கொடுப்போம், அதனால் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே இந்த லைட்னிங் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கேபிள் பிளாக் ஆகிருக்கும். ஸோ பிளாக் ஆகிட்டு இப்போ உங்களுக்கு கர்சரில் இந்த மாதிரி ஒரு கேபிள் சிம்பிள் காட்டும். ஸோ இப்போது நீ கனெக்ஷனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். முதல்ல ரவுட்டர் 1லேருந்து ரவுட்டர் 0 to 1, அடுத்தது 1லேருந்து 2, 2லேருந்து 0. ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறோம். முதல்ல 0 to 1, 1 to 2, 2 to 0.
ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு அந்த போர்ட் எல்லாமே தெளிவாக காட்டுதா? சீரியல் போர்ட் எல்லாமே SE 0/0/0 அது தெரிகிற மாதிரி உங்கள் டயக்ராமை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கிளியராக விசிபிள் ஆகணும் அந்த போர்ட் நம்பர்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த கனெக்ஷன் என்ன பண்ணணும்? இதை முடிச்சாச்சா? ஸோ இதை முடிச்சாச்சு இல்லையா? ஸோ ரவுட்டர் டு ரவுட்டர் கனெக்ஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த கனெக்ஷன் ஃபஸ்ட்டு ரவுட்டர்லேருந்து சுவிட்சுக்கு போகணும். ஃபஸ்ட்டு ரவுட்டர் டு சுவிட்சு, அடுத்த ரவுட்டர்லேருந்து சுவிட்சிலேருந்து பிசி. அதே மாதிரி ரெண்டாவது ரவுட்டர்லேருந்து சுவிட்சிலேருந்து பிசி, மறுபடியும் மூணாவது ரவுட்டர்லேருந்து சுவிட்சிலேருந்து பிசி. ஸோ இப்போ எனக்கு இங்கே போர்ட்டு கொஞ்சம் கிளியராக விசிபிளாக இல்லைங்கிறதுனால இதை நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு இங்கே போர்ட்டு கிளியராக விசிபிளாக இல்லை அப்படிங்கிறதுனால நான் இதை கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதையும் அதே மாதிரி நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த போர்ட்லாம் தெரியுதான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ கனெக்ஷன் கொடுத்தாச்சா? அதுக்கு கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு. இப்போ ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணணும். ஸோ ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ரவுட்டர் 1லேருந்து ஐபி அட்ரஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா பிளேஸ் நோட் எடுத்து நான் பிளேஸ் பண்ணிவிட்டு ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன். ஐபி அட்ரஸ் 25.0.0.1. ஸோ ஃபஸ்ட்டு இந்த போர்ட்டுக்கான ஐபி அட்ரஸ் 25.0.0.1. அடுத்து இந்த போர்ட்டுக்கான ஐபி அட்ரஸ் 25.0.0.2. ஸோ இப்போது SE 0/0/0க்கும் இந்த பக்கம் உள்ள ரெண்டாவது ரவுட்டரோட SE 0/0/0க்கும் ஐபி அசைன் பண்ணியாச்சு. ரெண்டுமே ஒரே நெட்வொர்க்காக தான் இருக்கணும். ஓகேவா? 25ல் ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா இங்கே எண்டு வந்து 1, 2 தான் இருக்கணும். ஸோ 25ங்கிறது ஒரு நெட்வொர்க்கு, அந்த நெட்வொர்க்கோட ஐபி 1, 2ல் முடியுது. ஸோ அடுத்தது இந்த போர்ட்டு SE 0/0/1 இந்த போர்ட்டுக்கான ஐபி மறுபடியும் பிளேஸ் நோட் எடுத்துக்கிறேன், இங்கே பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஐபி அட்ரஸ் 35.0.0.1. ஸோ இது எதுக்கான ஐபின்னு பார்த்தீங்கன்னா இந்த SE 0/0/1க்கான ஐபி. அதே மாதிரி இந்த மூணாவது ரவுட்டருக்கான ஐபி, அதுவும் அந்த போர்ட்டு SE 0/0/0க்கான ஐபி என்னது பார்த்தீங்கன்னா அதே 35.0.0.2. ஸோ ஒன்று அதே நெட்வொர்க்கில் தான் ஆரம்பிக்கணும், அதே நெட்வொர்க்கில் தான் முடியணும். ஸோ 1ல் ஆரம்பிச்சது இங்கே 2ல் முடிச்சிட்டேன். அடுத்தது இந்த போர்ட்டுக்கான ஐபி பிளேஸ் நோட் எடுத்துக்கிறேன். 45.0.0.1. அப்படியே இந்த SE 0/0/1க்கான ஐபி 45.0.0.2. ஓகேவா? இப்போ இந்த ரவுட்டர் டு ரவுட்டர் நெட்வொர்க் என்ன கொடுக்கணும், அதுக்கான ஐபி என்னங்கிறத நாங்கள் செட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது ரவுட்டர்லேருந்து சுவிட்சுக்கு வரக்கூடிய இந்த ஜிகாபிட் 0/0க்கான ஐபி. ஸோ இந்த ரவுட்டருக்கு 3 போர்ட் இருக்குது, 2 போர்ட்டுக்கு அசைன் பண்ணிட்டோம். மூணாவது போர்ட்டு ஜிகாபிட் 0/0. இதே மாதிரி எல்லா ஜிகாபிட் 0/0க்கும் 3 ஐபி அசைன் பண்ணணும். நான் அதுக்கு யூஸ் பண்ண போகிறது கிளாஸ் C. ஸோ பிளேஸ் நோட் எடுத்துக்கிறேன். இந்த ஜிகாபிட் 0/0க்கான ஐபி 192.168.1.1. ஸோ இதுதான் ஜிகாபிட்
0/0க்கான ஐபி. ஸோ அடுத்த நெட்வொர்க், ஸோ இதுதான் அடுத்த நெட்வொர்க். ஸோ இதுக்கான ஐபி 192.168.2.1. இங்கே 1.1, இங்கே 2.1, அடுத்தது 3.1. 192.168.3.1. ஓகேவா? ஸோ இது அந்த போர்ட்டுக்கான ஐபியை பக்கத்தில் நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன், அந்தந்த போர்ட்டுக்கான ஐபியை. ஸோ அடுத்தது இந்த பிசிக்கான ஐபியை நம்ம டைப் பண்ணிக்க வேண்டியதான். டிஃபால்ட் கேட்வே இங்கே இருக்குது. அப்போது பிசியோட ஐபி டிஃபால்ட் கேட்வே பேஸ் பண்ணி தான் இருக்கும். 192.168.1.10. ஸோ ஃபஸ்ட்டு 10 ஐபி அட்ரஸை நம்ம ரிசர்வில் வச்சுக்கணும். அதனால் நான் 2லேருந்து 8 வரைக்கும் 9 வரைக்கும் உள்ள ஐபியை ரிசர்வில் வச்சுட்டு 10வது ஐபியை பிசிக்கு அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த பிசிக்கான ஐபி என்னவா இருக்கும் அப்படின்னா 192.168.3.10. ஸோ மூணாவது பிசி, இந்த பிசிக்கான ஐபி 192.168.2.10. ஸோ இப்போ ஐபியை வந்து அசைன் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த ஐபியை ஒவ்வொரு பிசிக்கும் தனித்தனியாக டெஸ்க்டாப்பில் போயிட்டு டைப் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? அடுத்தது பண்ண வேண்டியது, முதல்ல பிசியிலேருந்து ஐபி அசைன் பண்ணலாம். ஸோ பிசிக்கு ஆல்ரெடி ஐபி இங்கே டைப் பண்ணி வச்சுருக்கோம். இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பிசியோட ஐபியை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போது பிசியை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுடைய மெனு ஓப்பன் ஆகும். அதில் டெஸ்க்டாப், ஸோ டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ டெஸ்க்டாப்புக்குள்ளே போயிட்டு ஐபி கான்ஃபிகரேஷன், முதல்ல பிசியை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா மெனு ஓப்பன் ஆகும். அதில் டெஸ்க்டாப்புக்குள்ளே ஐபி கான்ஃபிகரேஷன். ஸோ ஐபி கான்ஃபிகரேஷனில் IPv4 அட்ரஸில் நான் காப்பி பண்ண ஐபி அட்ரஸை இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சப்நெட் மாஸ்க் இது கிளாஸ் சிங்கிறதுனால 3 255 ஒரு 0 ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கிளிக் பண்ணால் அதுவே அங்கே ப்ளேஸ் ஆகிடும். டிஃபால்ட் கேட்வே கொடுக்கணும். டிஃபால்ட் கேட்வே என்னவாக இருக்குன்னா இதுதான் டிஃபால்ட் கேட்வே 192.168.1.1. இங்கே கொடுத்துருக்கிறது தான் டிஃபால்ட் கேட்வே. ஸோ அதை இங்கே டைப் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ சேம் இதே ப்ரொசீஜரில் அடுத்த பிசிக்கான ஐபி என்னாச்சு, இதே பண்ணல இன்னும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2வது பிசி, ஸோ இந்த ரவுட்டர் 2ஓட பிசியை கான்ஃபிகர் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஐபி அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு பிசியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டெஸ்க்டாப்புக்குள்ளே போயிடுறேன். ஸோ டெஸ்க்டாப்புக்குள்ளே ஐபி கான்ஃபிகரேஷன். ஸோ ஐபி கான்ஃபிகரேஷனில் நம்ம கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ். ஸோ ஐபி அட்ரஸ் 192.168.3.10. ஸோ சப்நெட் மாஸ்க் கிளாஸிங்கிறதுனால 3 255 ஒரு 0. ஸோ டிஃபால்ட் கேட்வே என்ன கொடுக்கணும், 1ன்னு கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பிசியோட ஐபி 192.168.1.10. இது 2வது ரவுட்டரோட பிசி. கொடுத்தாச்சா? ஸோ இப்போ கடைசி பிசி, ஸோ கடைசி பிசியோட ஐபியை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ பிசியை ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஜூம் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் ஐபி கான்ஃபிகரேஷன், ஐபி அட்ரஸ் 2.10. சப்நெட் மாஸ்க் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். டிஃபால்ட் கேட்வே 1ன்னு கொடுக்கணும். 2.1 தான். ஸோ ஐபி அட்ரஸும் டிஃபால்ட் கேட்வே ஒரே மாதிரி தான், ஒரே நெட்வொர்க் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே 2.1, இங்கே 2.10. ஸோ 1 டிஃபால்ட் கேட்வேங்கிறது அப்போவும் கடைசியில் 1ன்னு தான் முடியும்.
ஸோ 1ன்னு முடிஞ்சால் தான் டிஃபால்ட் கேட்வே, 2 3ன்னு முடிஞ்சுன்னா அது நார்மல் ஐபி அட்ரஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பிசியோடது 1.1ன்னு இருக்கும், நடுவில் உள்ள பிசியோடது 3.1ன்னு இருக்கும், கடைசியாக உள்ள பிசி 2.1. ஸோ அங்கே என்ன நம்ம ஜிகாபிட் போர்ட்டுக்கு அசைன் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போது பிசிக்கு நம்ம அசைன் பண்ணியாச்சு. அடுத்தது பண்ண வேண்டியது ரவுட்டர். ஸோ ரவுட்டரில் நம்ம ஒவ்வொரு போர்ட்டுக்கும் எங்கள் ஐபி அட்ரஸ் டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ ரவுட்டரை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சுவலாக ரவுட்டருக்கு கமாண்ட் மூலிமா தான் நீங்கள் ஐபி அசைன் பண்ணணும். நான் இப்போ அப்படி பண்ண போகிறதில்ல, உங்களுக்கு போர் அடிக்குது அப்படிங்கிறதுனால ஷார்ட்கட் மெத்தடில் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கான்ஃபிக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சீரியல் இங்கே கொடுத்துருக்க போர்ட்டும் இங்கே இருக்கிற போர்ட்டும் ஒன்றா இருக்கணும். ஸோ நான் இந்த ரவுட்டருக்கு தான் அசைன் பண்ண போகிறேன். அந்த ரவுட்டரோட போர்ட்டு SE 0/0/0. ஓகேவா? ஸோ இந்த போர்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கான்ஃபிக்குள்ளே அந்த போர்ட்டை வந்து கிளிக் பண்ணணும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போது எங்கள் IPv4 அட்ரஸில் SE 0/0/0 பக்கத்தில் என்ன ஐபி அட்ரஸ் டைப் பண்ணியிருக்கோம்? 25.0.0.1 தான் கொடுத்துருக்கோம். அதை அப்படியே டைப் பண்ணிவிட்டு சப்நெட் மாஸ்கை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே கமாண்டு, இத்தனை லைன் கமாண்டை நீங்கள் டைப் பண்ணால் தான் இந்த 2 டேட்டாவை ஆட் பண்ண முடியும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு இல்லையா? ஸோ இப்போ நம்ம டைப் பண்ணிட்டோம். ஸோ தெரியாதவங்கள ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுதான் ஃபஸ்ட்டு ரவுட்டரோட ஃபஸ்ட்டு போர்ட்டுக்கான ஐபி. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது பண்ண போகிறது, இந்த போர்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ அடுத்த போர்ட்டு இந்த போர்ட்டு SE 0/0/1, அதுக்கான ஐபி 45.0.0.2. ஸோ நம்ம அடுத்து செலக்ட் பண்ண வேண்டியது இந்த போர்ட்டு சீரியல் 0/0/1. அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி IPv4 கான்ஃபிகரேஷன் ஓப்பன் ஆகும். அதில் 45.0.0.2ங்கிறத டைப் பண்ணுங்கள். சப்நெட் மாஸ்க் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அசைன் ஆகிடும். நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் டைப் பண்ணியாச்சு. ஸோ மூணாவது இங்கே ஜிகாபிட் 0/0ன்னு ஒரு போர்ட் இருக்குது, இங்கே சுவிட்சுக்கு வருது. அந்த போர்ட்டு மேலே இருக்குது பாருங்கள், ஜிகாபிட் ஈத்தர்நெட் 0/0. அதில் போயிட்டு 192.168.1.1ன்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு சப்நெட் மாஸ்கையும் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ முடிச்சாச்சா? ஸோ இப்போ என்ன பண்ணோம், இந்த போர்ட்டு வந்து டவுன் லிங்கில் இருக்குது. இந்த ரெட் கலரில் இருந்ததுன்னா டவுன் லிங்க். ஸோ அந்த போர்ட் எப்போவுமே அப் லிங்கில் இருந்தால் தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள் மேலே ஆன்னு ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டனை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ண உடனே இந்த டவுன் லிங்க் வந்து அப் லிங்காக மாறி இருக்கும். ஸோ ரெட்லேருந்து க்ரீனுக்கு மாறிடும். இதே மாதிரி மற்ற 2 போர்ட்டுக்குமே நம்ம ஆன் பண்ணணும். கான்ஃபிகரேஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதை ஆன் பண்ணிக்கணும். எல்லா போர்ட்டுக்குமே எந்தெந்த போர்ட்லாம் ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கோமோ எல்லா போர்ட்டுக்கும் இந்த போர்ட்டு ஸ்டேட்டஸை வந்து ஆன் பண்ணி விடணும். முடிச்சாச்சா? ஸோ இதை SE 0/0க்கு கொடுக்கணும், 0/0/1க்கும் கொடுக்கணும், ஆன் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் இந்த சீரியல் போர்ட்டை ரெண்டையும் ஆன் பண்ணால் கூட இது டவுன் லிங்க்லேயே தான் இருக்கும். ஏன் டவுன் லிங்க்லேயே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட்டு இந்த ரவுட்ரு கூட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த போர்ட்டும் அப் லிங்காக மாறினா மட்டும்தான் ரெண்டுமே க்ரீனில் மாறும். ஸோ 2 போர்ட்டுமே நம்ம கான்ஃபிகர் பண்ணால் மட்டும்தான் இந்த 2 நெட்வொர்க் இடையில, இந்த நெட்வொர்க் இடையில உள்ள அந்த போர்ட் வந்து அப் லிங்காக மாறும். ஸோ நம்ம ஒரு பக்கம் தான் முடிச்சிருக்கோம், இன்னொரு பக்கத்தை முடிக்கலை. ஸோ அதனால் இப்போ வரைக்கும் அது டவுனில் தான் இருக்கும். ஸோ இப்போ 2வது ரவுட்டர் இந்த ரவுட்டருக்கு வந்துடுறேன். அதான் ரவுட்டர் 01, ரவுட்டர் 1க்கு வந்துடுறேன். டபுள் கிளிக் பண்ணுறேன். நான் இதை தெரியறதுக்காக அப்படி ஓப்பனில் ஓரமாக வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு
போர்ட்டு SE 0/0/0. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். IPv4 அட்ரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25.0.0.2. சப்நெட் மாஸ்கை கிளிக் பண்ணிக்கிறேன். முடிச்சாச்சா? ஸோ அடுத்தது ரெண்டாவது போர்ட்டு சீரியல் 0/0/1. அது எங்கே இருக்குன்னா இங்கே போகுது 35க்கு. ஓகேவா? 35.0.0.1. ஸோ இங்கே 0/0/0ங்கிற அடுத்த போர்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். அதனுடைய IP என்னன்னு பார்த்தீங்கன்னா 35.0.0.1. ஸோ சப்நெட் மாஸ்கை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு போர்ட்டு கொடுத்தாச்சு, ரெண்டாவது போர்ட்டுக்கும் கொடுத்தாச்சு. மூணாவது போர்ட்டு ஜிகாபிட் ஈத்தர்நெட் 0/0, அதாவது இந்த போர்ட்டு 192.168.2.1. ஸோ இப்போது அந்த ஜிகாபிட் ஈத்தர்நெட் 0/0வை கிளிக் பண்ணிக்கிறேன். அதனுடைய IP 192.168.2.1. சப்நெட் மாஸ்கை கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும், ஒவ்வொரு போர்ட்டுக்கும் போயிட்டு போர்ட் ஸ்டேட்டஸை ஆன் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஜிகாபிட் போர்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன், ஆன் பண்ணிக்கிறேன். அடுத்த சீரியல் போர்ட்டுக்கு வரேன், அதையும் ஆன் பண்ணுறேன். ரெண்டாவது சீரியல் போர்ட்டுக்கு வரேன், அதையும் ஆன் பண்ணுறேன். எந்த போர்ட்டுக்கு நம்ம IP கொடுத்துருக்கோமோ அதை மட்டும் ஆன் பண்ணால் போதும். போர்ட்டு IP கொடுக்காத போர்ட்டு ஆன் பண்ண தேவையில்லை. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு போர்ட்டுக்குமே நம்ம கான்ஃபிகர் பண்ணதுனால அப்லிங்காக மாறி இருக்கும். இந்த ரெண்டு போர்ட்டுக்கும் நம்ம கான்ஃபிகர் பண்ணி முடிக்கலைங்கிறதுனால டவுன் லிங்க்லேயே இருக்கும். இப்போ நம்ம பண்ண வேண்டியது இந்த ரெண்டாவது ரவுட்டர். ஓகேவா? சேம் அதே ப்ரொசீஜர். ரவுட்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ 0ங்கிற போர்ட் இங்கே தான் இருக்குது. அதனுடைய IP 35.0.0.2. ஓகேவா? ஸோ நான் இப்போது கான்ஃபிகுள்ளே போயிட்டு முதல்ல சீரியல் போர்ட் 0/0/0. இப்போது சீரியல் போர்ட் 0/0/0க்கு IP என்ன அப்படின்னா இங்கே இருக்குது 35.0.0.2. ஸோ அதை இங்கே நம்ம இன்புட்டாக கொடுக்கணும் 35.0.0.2. ஸோ நான் சப்நெட் மாஸ்க் கிளிக் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது போர்ட்டு 0/0/1. ரெண்டாவது போர்ட்டுக்கான IP 45.0.0.1. ஸோ அதையும் டைப் பண்ணிக்கிறேன் 45.0.0.1. சப்நெட் மாஸ்கை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டாவது போர்ட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ மூணாவது போர்ட்டு ஜிகாபிட் 0/0 பண்ணியாச்சா? ஸோ மூணாவது போர்ட்டோட IP இங்கே இருக்குது 192.168.3.1. ஸோ ஜிகாபிட் 0/0வை கிளிக் பண்ணிக்கிறேன். அதனுடைய IP 192.168.3.1. சப்நெட் மாஸ்கை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது 3 ரவுட்டருக்கும் நம்ம 3 போர்ட்டுக்கும் IP அசைன் பண்ணதுக்கப்புறம் போர்ட்டு ஸ்டேட்டஸை ஆன் பண்ணிக்கிறேன். 3 போர்ட்டுக்குமே 2 சீரியல் போர்ட்டு, ஒரு ஜிகாபிட் போர்ட்டு. 3 போர்ட்டுக்கான போர்ட் ஸ்டேட்டஸை ஆன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்லிங்கில் மாறி இருக்கணும். கரெக்டாக நம்ம IP அட்ரஸ் கொடுத்துட்டு போர்ட் ஸ்டேட்டஸை ஆன் பண்ணியிருந்தோம்னா எல்லாமே அப்லிங்கில் மாறி இருக்கும். ஸோ முடிச்சாச்சா? ஸோ இப்போ அடுத்தது பண்ண வேண்டியது கனெக்டிவிட்டியை செக் பண்ணணும். ஸோ ரவுட்டரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கை வாங்கிட்டு லேனுக்குள்ளே அதை டெலிவர் பண்ணுறது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுட்டர், இந்த ரவுட்டரோட நெட்வொர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 25ல் ஒரு நெட்வொர்க்கு, 45ல் ஒரு நெட்வொர்க்கு, 192ல் ஒரு நெட்வொர்க். மொத்தம் 3 நெட்வொர்க் இருக்குது. 3 நெட்வொர்க் மூலயமா இந்த சுவிட்சுக்கு ஒரு நெட்வொர்க்கை டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ சுவிட்சில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நெட்வொர்க் தான் இன்புட்டாக கொடுக்க முடியும். ஆனால் ரவுட்டரில் எத்தனை நெட்வொர்க் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ 1க்கு மேலே தான் கொடுக்கணும் ரவுட்டருக்கு. ஸோ ஒரே ஒரு நெட்வொர்க் கொடுக்குறோம்னா ரவுட்டரே தேவை கிடையாது, அதுக்கு சுவிட்சை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா?
ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் அதை பிங் பண்ணி செக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பிசியை ஓப்பன் பண்ணிவிட்டு கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு பிங்குன்னு கமாண்டை டைப் பண்ணுறேன். பிங்கு. ஸோ ஜஸ்ட்டு ஸ்மால் லெட்டரில் பிங், பிஐஎன்ஜி, பிங்கு ஸ்பேஸு பக்கத்தில் உள்ள பிசியோட ஐபி. பக்கத்தில் உள்ள பிசினா 192.168.3.10 அப்படிங்கிற பிசி. அதனுடைய ஐபி அட்ரஸை கொடுத்துட்டு என்டர் கொடுத்தனா எனக்கு இந்த மாதிரி ரிப்ளை வரணும். டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள், ரெக்வஸ்ட் டைம் அவுட். எப்படி வந்தாலும் ஓகே தான். இது அவுட்புட்டு கிடையாது, அவுட்புட்டு வரலங்கிறது தான் இப்போ காட்டுறோம். ஏன்னா இப்போ நம்ம ரவுட்டருக்கு ஐபி மட்டும் தான் கொடுத்துருக்கோம், ஐபிக்கான ரூட்டை வந்து செட் பண்ணல. ஸோ ரூட்டை செட் பண்ணுறதுனால கம்யூனிகேஷன் நடக்காது ரெண்டு பிசிக்கு இடையில. ஓகேவா? ஸோ இப்போ இதே டெஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த பிசிலேருந்து இந்த பிசிக்கு நான் கனெக்டிவிட்டியை செக் பண்ணுறேன், லாஸ்ட் பிசிலேருந்து மிடில் பிசிக்கு. ஸோ அதுலேயும் நான் பிசியை ஓப்பன் பண்ணிவிட்டு கமாண்ட் ப்ராம்ப்டுக்கு போகிறேன். பிங்குன்னு டைப் பண்ணுறேன். பிங்கு ஸ்பேஸு 192.168.3.10. ஸோ இப்போ எனக்கு அவுட்புட்டு அதே டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள், ரெக்வஸ்ட் டைம் அவுட், ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வரும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ரவுட்டிங் பேக்கெட்ஸ், அந்த டேட்டா பேக்கெட்ஸ் எந்த வழியாக போகணுங்கிற அந்த ரூட்டை நம்ம வந்து அசைன் பண்ணலை. ஸோ ரூட்டை அசைன் பண்ணாத வரைக்கும் இப்படி தான் வரும், கம்யூனிகேஷன் நடக்கலை. இன்னொரு விதமாக எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இருக்கு பாருங்கள், சிம்பிள் பிடியூ, ஆடு சிம்பிள் பிடியூன்னு இருக்கும் மெனு பாரில். அந்த சிம்பிள் பிடியூவை போயிட்டு கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிசிக்கு ஒரு பிடிவியும் செகண்ட் பிசிக்கு ஒரு பிடிவியும் போட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது அது ஃபெயில் ஆகிருக்கும், ஏன்னா அங்கே கனெக்டிவிட்டி கிடையாது. அதே மாதிரி மறுபடியும் ஒரு சிம்பிள் பிடிவி எடுங்க, ரெண்டாவது பிசிலேருந்து மூணாவது பிசிக்கு போடுங்க, சேம் ஃபெயில்டு தான் ஆகும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பிசி டு லாஸ்ட் பிசி போடுங்க, அதுக்கும் ஃபெயில்டு தான் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம ரூட்டை இன்னும் செட் பண்ணல. இப்போ அடுத்தது பண்ண போகிற ஸ்டெப்பு ரூட்டிங். ஸோ ரூட்டிங் ஆர் ரவுட்டிங். ஸோ ரவுட்டிங் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட் வரணும். ஓகேவா? ஸோ அடுத்த செட் பண்ணிடலாமா? ஸோ இதில் ஐபி ரூட்டை எப்படி செட் பண்ணுறது? ஸோ ஐபி ரூட்டை செட் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலிமா பண்ணுறது, இன்னொன்று யூசர் இன்டர்ஃபேஸில் பண்ணுறது. ஸோ கமாண்ட் மூலிமா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல பிளேஸ் நோட் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரவுட்டருக்கான ஐபி ரூட் எப்படி செட் பண்ணலாம்? ஸோ ஐபி ரூட்டை செட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ரவுட்டருக்கும், ஸோ ரவுட்டர் 0, ஸோ ரவுட்டர் 0க்கான ஐபி அட்ரஸ் ரவுட்டர் 0. ஸோ ரவுட்டர் 0 டைப் பண்ணிக்கிறேன். இது கமாண்டு கிடையாது, ரவுட்டர் 0வை மென்ஷன் பண்ணுறதுக்காக R1 கொடுத்துருங்க. அடுத்தது ஐபி ரூட் எப்படி செட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கான்ஃபிகரேஷன் ரிப் ரவுட்டிங். அதனால் ரவுட்டர் ரிப்பு, ரவுட்டர் ரிப் அப்படின்னு டைப் பண்ணோம். ஃபர்ஸ்ட் லைன் கமாண்ட் இதுதான், ரவுட்டர் ரிப்புங்கிறது தான் ஃபர்ஸ்ட் லைன் கமாண்ட். அடுத்தது நெக்ஸ்ட்டு என்டர் கொடுக்கணும். என்டர் கொடுத்துட்டு நெட்வொர்க் அப்படின்னு டைப் பண்ணோம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ரவுட்டர் கூட என்ன நெட்வொர்க்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ரவுட்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கிற நெட்வொர்க் மொத்தம் 3. ஃபஸ்ட் நெட்வொர்க் 25.0.0.0, ரெண்டாவது நெட்வொர்க் 45.0.0, மூணாவது நெட்வொர்க் 192.168.1.0. ஸோ அந்த மூணையும் நம்ம டைப் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட் நெட்வொர்க் 25.0.0.0. ஸோ நெட்வொர்க்குங்கிறதுனால 0ல் முடியணும், ஐபினா 1 2ல் முடியும். ஓகேவா? ஸோ அடுத்த நெட்வொர்க் ஃபஸ்ட் நெட்வொர்க் ஆட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துடணும். அடுத்தது ரெண்டாவது நெட்வொர்க் 45.0.0.0. ஸோ மூணாவது நெட்வொர்க்
192.168.1.0. ஸோ இதுதான் மூணாவது நெட்வொர்க். ஸோ நீங்கள் டைப் பண்ண வேண்டிய கமாண்ட் இதுதான். ரவுட்டர் ரிப்புன்னு ஃபஸ்ட்டு கமாண்ட் டைப் பண்ணோம், ரெண்டாவது கமாண்டு நெட்வொர்க், மூணாவது கமாண்டு அடுத்த நெட்வொர்க், நாலாவது கமாண்டு அடுத்த நெட்வொர்க். ஸோ 4 லைன் கமாண்டு. R0ங்கிறது ஜஸ்ட் நேம் கொடுத்துருக்கேன், R0ங்கிறது கமாண்டு கிடையாது. ஸோ எப்படி டைப் பண்ணலாம்? ஸோ இதே மாதிரி ரெண்டாவது ரவுட்டருக்கு என்ன வரும்? ரெண்டாவது ரவுட்டருக்கான ரூட் எப்படி இருக்கும்? ஐபி ரூட்டு R0 ஐபி ரூட் டைப் பண்ணிக்கிறேன், ஐபி ரூட். ஸோ ரெண்டாவது ரவுட்டருக்கு என்ன வரும் அப்படின்னா அதையும் நானே டைப் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டாவது ரவுட்டருக்கான ஐபி ரூட்டு. ஸோ R1க்கான ஐபி ரூட். ஸோ ரவுட்டர் ரிப்பு, சேம் ரவுட்டர் ரிப்பு, என்டர் கொடுத்துட்றேன். நெட்வொர்க் இது கூட கனெக்டாக இருக்கிறது அதே 25 35, அதுக்கப்புறம் 192ல் 2.0. நெட்வொர்க் 25.0.0.0. ஸோ அடுத்த நெட்வொர்க் 35.0.0.0. அடுத்தது நெட்வொர்க் 192.168.2.0. ஸோ இது மூணு தான் ரெண்டாவது ரவுட்டருக்கான ஐபி ரூட். ஓகேவா? ஸோ மூணாவது ரவுட்டர், இந்த ரவுட்டருக்கு என்ன ஐபி ரூட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர், R2 ஐபி ரூட். ஸோ இதுக்கு 45ல் 1 35ல் 1 இருக்கு. ஸோ ரவுட்டர் ரிப்பு, நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் 35.0.0.0. அடுத்த நெட்வொர்க் 45.0.0.0. அடுத்த நெட்வொர்க் 192.168.3.0. ஸோ மூணாவது ரவுட்டருக்கான ஐபி ரூட்டும் செட் பண்ணியாச்சு. நான் ஃபஸ்ட்டு ஐபி ரூட்டை கமாண்ட் ப்ராம்ப்ட் மெத்தடில் டைப் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ஃபஸ்ட் ரவுட்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ரவுட்டரை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு CLI, ஸோ CLIயை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா என்டர் கொடுக்கணும். ஸோ என்டர் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே டைப் பண்ண வேண்டிய கமாண்ட் எனேபிள். நான் ஜூம் பண்ணிக்கிறேன். எனேபிள் அப்படின்னு டைப் பண்ணோம். அடுத்தது கான்ஃபிகர் டெர்மினல். கான்ஃபிகர் டெர்மினல். ஸோ கான்ஃபிகர் டெர்மினல் கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நான் பண்ண வேண்டியது ரவுட்டர், ஸ்பெல்லிங் கரெக்டாக டைப் பண்ணோம், ரவுட்டர் ரிப்பு. ஸோ ரவுட்டர் ரிப்புன்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. இப்போது நம்ம அங்கே டைப் பண்ணியிருக்கிற கமாண்ட் அப்படியே இங்கே கொடுக்க வேண்டியதான். 3 நெட்வொர்க்கையும் டைப் பண்ண வேண்டியதான். நெட்வொர்க் 25.0.0.0. அடுத்தது ரெண்டாவது நெட்வொர்க் 45. ஸோ அது ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 25, ரெண்டாவது 45, மூணாவது 192. ரெண்டாவது நெட்வொர்க் 45.0.0.0.
அடுத்தது மூணாவது நெட்வொர்க் 192ல் 192.168.1.0. ஸோ மூணையும் டைப் பண்ணியிருக்கோம். டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்றோம். ஸோ அவ்வளோதான் நம்ம கமாண்டு மூலயமா ரவுட்டிங்கை செட் பண்ணுறது. ஸோ எப்படி கமாண்ட் மூலம் டைப் பண்ணுறதுன்னு தெரியுது. இதே மெத்தடை மீதி 2 ரவுட்டருக்கும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதான். ஓகே, 2வது ரவுட்டருக்கு இதே மெத்தடில் பண்ணிவிட்டு 3வது மெத்தடுக்கு வந்து 3வது ரவுட்டருக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் மூலயமா பண்ணிடலாம். இது முடிச்சாச்சா? அதெல்லாம் யாரும் பண்ணுற மாதிரி தெரியல. இங்கே பண்ணுறீங்க, அந்த பக்கம் யாருன்னு தெரில. சரி, இதை முடிச்சிட்டிங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? நம்ம அங்கே டைப் பண்ணியிருந்ததை அப்படியே இங்கே உள்ளே டைப் பண்ணியிருக்கோம். கமாண்ட் வைக்கணுமா? ஓகேவா? ஸோ 2வது ரவுட்டர், இது ரவுட்டர் 2. ஸோ ரவுட்டர் 2ல் என்ன நெட்வொர்க் இருக்குன்னு பார்த்துக்கிறேன். 35, 45, 192.168ல் 3.0. ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, CLI மூலயமா பண்ண போகிறதில்ல, எங்கள் ஆப்ஷன் மூலயமாவே பண்ணிடுறேன். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள், கான்ஃபிக்குள்ளே போனீங்கன்னா CLI போகக்கூடாது, அதுக்கு பதிலாக கான்ஃபிக். ஸோ கான்ஃபிக்கில் ரிப்புன்னு இருக்குது பாருங்கள், ரவுட்டிங்கில் ரிப்புன்னு இருக்கா? ஸோ ரிப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே நெட்வொர்க்குன்னு மட்டும்தான் காட்டும். ஸோ இந்த 3 நெட்வொர்க்கை மட்டும் டைப் பண்ணால் போதும், மற்ற எந்த கமாண்டுமே தேவையில்லை. என்னென்ன இருக்குது? 35.0.0.0 ஒரு நெட்வொர்க்கை டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஆடு கொடுத்துடலாம். அதே மாதிரி 2வது நெட்வொர்க் 45.0.0.0 கொடுத்துட்டு ஆடு. ஸோ நீங்கள் கொடுத்த நெட்வொர்க் அட்ரஸ் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரியாக இருக்கான்னு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் தப்பாக டைப் பண்ணிங்கன்னா அதையே திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரிமூவ் பண்ணிக்கலாம், தப்பாக டைப் பண்ணிட்டா. ஓகேவா? ஸோ சரியாக டைப் பண்ணிங்கன்னா விட்டுடலாம். ஸோ அடுத்தது நெட்வொர்க்கு 192.168.3.0. ஸோ ஒருவேளை நீங்கள் தப்பாக டைப் பண்ணும்போது 3.0க்கு பதிலாக 3.1 டைப் பண்ணிட்டீங்க, என்ன ஆகும்? ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆகும்போது கரெக்டாக ஆட் ஆகிடும். இங்கே ஸோ ஐபி ஆட் ஆகாது, நெட்வொர்க்காக தான் ஆட் ஆகும். நீங்கள் கடைசி இருக்கிற அந்த 0க்கு பதிலாக 1 2 3 ஏதாவது கொடுத்துட்டிங்கன்னா அது நெட்வொர்க்காகவே ஆட் ஆகிடும். ஸோ சேம் இதே ப்ரொசீஜரில் 3வது ரவுட்டர் கான்ஃபிகில் ரிப்புக்கு போயிடுறோம். நெட்வொர்க்கில் போயிட்டு 25.0.0.0 ஆட் கொடுத்துட்றேன். 2வது 35. அதையும் ஆட் கொடுத்துட்றேன். 3வது 192.168.2.0 அதையும் ஆடு கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் கொடுத்த நெட்வொர்க்லாம் நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கிறதும் இங்கே கொடுத்துருக்கிறதும் சரியாக இருக்கான்னு மட்டும் கிராஸ் செக் பண்ணால் போதும். ஓகேவா? இங்கே 3 நெட்வொர்க் கொடுத்துருக்கோம், இங்கேயும் 3 நெட்வொர்க் இருக்குது. ஸோ ரெண்டையும் கிராஸ் செக் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிச்சு, கடைசியாக டெஸ்டிங் தான். ஸோ டெஸ்டிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? முதல்ல நம்ம
ஏற்கனவே இங்கே ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் வந்து ஹெல்ப் கொடுத்துடலாம். இங்கே ஸ்பேஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், முதல்ல சிம்பிள் பிடியூ எடுத்து கனெக்ட் பண்ணி செக் பண்ணுறேன். நம்ம ரவுட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ண எல்லாமே ஃபெயில் ஆச்சு. இப்போ வந்து பாஸ் ஆகணும். பாஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இப்பயும் பாஸ் ஆகாது. ஃபஸ்ட்டு டைம் ஃபெயில் ஆகும், செகண்ட் டைம் பாஸ் ஆகும், அது சக்ஸஸ்ஃபுல்னு வரும். இப்போ நான் பிடியூ எடுத்துக்கிறேன், ஃபஸ்ட்டு பிசிலேருந்து எடுத்து செகண்ட் பிசி கொடுக்குறேன். ஸோ பரவாயில்ல, ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி மறுபடியும் பிடியூ எடுக்கிறேன், செகண்ட் பிசி டு லாஸ்ட் பிசி சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டு லாஸ்ட்டு கொடுக்குறேன், ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ சில பேருக்கு ஃபெயில் ஆகும், ஃபஸ்ட் அட்டம்ப்ட் ஃபெயில் ஆகும், செகண்ட் டைம் நீங்கள் செக் பண்ணும்போது சக்ஸஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஆகிடுச்சு, செகண்ட் ஃபெயில் ஆகுதா, திரும்ப மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ணலாம்னாக்கா பிங் கமாண்ட் போட்டு செக் பண்ணணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு பிசி ஓப்பன் பண்ணிக்கிறேன், கமாண்ட் ப்ராம்ப்ட் போகிறேன், சேம் நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்த அதே ஐபி, ஃபெயிலான ஐபி இருக்கு இல்லையா, இங்கே அந்த ஐபி அப்படியே பிங் பண்ணுங்கள், பிங் கமாண்ட் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை ஃப்ரம்னு வரும். இதுதான் வந்து சரியான அவுட்புட்டு. எப்படி சரியான அவுட்புட்னு சொல்லலாம், இங்கே பாருங்கள், லாஸ்ட் வந்து 0% வரணும். சில பேருக்கு லாஸ்ட்டு 25% வந்தாலும் ஓகே, 75% வந்து பாஸ் ஆகிட்டு 25% வந்து ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை இல்லை, அதனால் பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஸோ எனக்கு 0% லாஸ், அப்போது 100% சக்ஸஸ்ஃபுல். நான் அனுப்புனது 4 பேக்கெட்டு, ரிசீவ் ஆனது 4 பேக்கெட். ஸோ லாஸ் வந்து கிடையாது. ஸோ ஃபெயில் ஆகுது, நீங்கள் இப்படி செக் பண்ணும்போது ஃபெயில் ஆகுதுன்னா என்ன ரீசனாக இருக்கும், ரவுட்டிங் சரியாக பண்ணியிருக்க மாட்டீங்க, ஐபி சரியாக அசைன் ஆகிருக்காது, அப்லிங்காக ஆகிருக்காது. ஸோ எல்லாமே அப்லிங்காக ஆகிருந்து உங்களுக்கு ஃபெயில் ஆகுதுன்னா 2 ரீசன். ஒன்று, ஐபியை மாற்றி கொடுத்துருப்பீங்க, ஒரே நெட்வொர்க்காக இருக்காது, 2 ரவுட்டருக்கு இடையில் ஒரே நெட்வொர்க்காக ஐபி கொடுத்துருக்க மாட்டீங்க, ஐபியே தப்பான நெட்வொர்க்காக இருக்கும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அவுட்புட் வராது. இப்போ நான் மறுபடியும் இதை பிங் கமாண்ட் போட்டு செக் பண்ணிக்கிறேன். பிங் ஸ்பேஸு 192.168.2.10. ஸோ கனெக்டிவிட்டி சரியாக இருக்குன்னா நீங்கள் எந்த பிசி கூட பிங் பண்ணி பார்த்தாலும் சக்ஸஸ்ஃபுல்னு வரணும், அதாவது 0% லாஸ்ன்னு வரணும். சம்டைம்ஸ் வந்து 25% லாஸ் வரும், அது ப்ராப்ளம் இல்லை. வருதா? ஸோ எரர் வர்றவங்க என்ன பண்ணணும், இப்படி போயிட்டு மவுஸ் ஓவர் பண்ணி நம்ம கொடுத்துக்கிற போர்ட்டில் ஐபி அட்ரஸ் அங்கே சரியாக அசைன் பண்ணியிருக்கோமான்னு டயக்ராமை கிராஸ் செக் பண்ணணும். டயக்ராமை கிராஸ் செக் பண்ணும்போது கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஐபி ரூட்டையும் நம்ம செக் பண்ணணும். ஸோ நம்ம ஐபி ரூட்டு இப்போ கொடுத்துருக்கோம்ல, நெட்வொர்க் ஆட் பண்ணோம், அந்த நெட்வொர்க் சரியாக ஆட் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கணும். அதெல்லாம் சரியாக இருந்ததுன்னா அவுட்புட் சரியாக வரும். எதுக்காக இந்த ரிப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம்னா, சைபர் செக்யூரிட்டியில் ஒவ்வொரு கான்ஃபிகரேஷனுக்கும் ரவுட்டிங் மஸ்ட்டு, மினிமம் 2 ரவுட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போது ரவுட்டிங் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரவுட்டிங் பண்ணதுக்கப்புறம் தான் மற்ற ஃபயர்வால் கான்ஃபிகரேஷனோ இல்லை போர்ட் செக்யூரிட்டியோ இல்லை மற்ற இன்டர்வியூலான் கான்ஃபிகரேஷனோ ஏசிஎலோ நேட்டோ அடுத்த ஸ்டெப்பு தான், இதுக்கு அடுத்தது தான் பண்ண போகிறோம். ஸோ ரவுட்டிங் தெரியாமல் நம்ம அடுத்த கான்ஃபிகரேஷனுக்கு போக முடியாது. ஸோ முடிச்சாச்சா, வருதா? ஸோ அடுத்தது போகலாமா? இதை முடிச்சாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக அவுட்புட்டும் வந்துருச்சு. ஸோ நான் அதை சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ டிஃபால்ட் லொக்கேஷனில் சேவ் பண்ணாதீங்க, டாக்குமெண்ட்லேயோ டவுன்லோட்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபோல்டர்லேயோ சேவ் பண்ணுங்கள்.
சேவ்